வணக்கம் நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் சிறந்த நடிப்பு ஆளுமையும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவருமான அன்பிற்குரிய நடிகர் நாசர் சென்னையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதே சமயத்தில் இங்கு அரங்கத்தில் ஜகாட் திரைப்பட இயக்குனர் சஞ்சய் பெருமாள் இருக்கின்றார். இருவரும் திரைப்படத்துறையை பற்றி பல்வேறு விஷயங்களை நம்மோடு பேசவிருக்கின்றார்கள். வாருங்கள், அவர்களை சந்திப்போம். வணக்கங்க ஐயா நாசர். வணக்கம் தியாகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சஞ்சய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி சஞ்சய் இருக்காருங்க? இங்கே ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல இந்த நிகழ்ச்சியில். சார், நீங்கள் வந்துட்டு 10 வருடத்துக்கு முன்பு நம்முடைய சஞ்சய் பெருமாள் இயக்கிய ஜகாட் திரைப்படத்தை முதலில் பார்த்துவிட்டு அதற்கு உரிய கவனமும் அதே சமயத்தில் அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என்ற வேட்கையில் பலரிடம் இது பற்றி நீங்கள் பேசியதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த திரைப்படத்தில் உங்களை மிகவும் கவர்ந்த அம்சம் என்னங்க? ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா என்பது கோடம்பாக்கத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே எடுப்பது கிடையாது. இந்த டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு இது ஒரு குளோபலான விஷயமா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் மலேசியாவை 1992 முதலா மலேசியாவுக்கு வரேன். ஆனால் எந்த ஒரு கலை நிகழ்ச்சிக்காகவோ அல்லது நடிகர் என்ற முறையிலோ இல்லை. இந்த மோட்டிவேஷன் கேம்புக்காக ரேகோ ராசு என்கின்ற நண்பர் என்னை மலேசியா முழுக்க இருக்கிற தேயிலை தோட்டங்களுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்போதான் நான் மலேசியாவுடைய இதய துடிப்பை நான் உணர்றேன். ஏன்னா இங்க மலேசியா சிங்கப்பூர்னாலே உங்களுக்கு வானம் இருந்த கட்டடங்கள், அப்புறம் அகலமான ரோடுகள், கார்கள், பகட்டான ஒரு வாழ்க்கை தான். ஆனா உண்மையில் அங்க தமிழர்கள் எப்படி இருக்கிறாங்கன்ற இது ஒரு செய்திங்க கிடையாது. அப்போதே அந்த பிம்பங்கள் என் மனசுல அப்படியே பதிஞ்சுக்கிட்டே இருந்தது. இதை பத்தி ஒரு படம் இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய மனைவி கமிலா இந்த ஜெகத்ன்ற இந்த படத்தை என் பார்வை கொண்டு வருவாங்க. பார்த்த உடனே எனக்கு எனக்கு ஒரு ஒரு அபூர்வமான ஒரு உணர்வு. ஏன்னா தமிழ் சினிமாவுடைய வெகுஜன தமிழ் சினிமாவுடைய பாதிப்பு மலேசியாவில் எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்க எடுக்கிற சினிமாக்களை நான் பார்த்திருக்கேன். நான் அந்த சூழல்ல இப்படி இந்த வெகுஜன தமிழ் சினிமாவுடைய எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மலேசியாவுடைய உயிர் துடிப்பை அந்த படத்துல பதிவு பண்ணிக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பெருமையா தான் பட்டுச்சு. ஏன்னா நம்ம இங்க நினைச்சு ஆசைப்படுற இங்க ஒரு சினிமா அங்க ஒண்ணு எடுக்கப்பட்டிருக்குதுன்னா அப்புறம் தான் சஞ்சய உடனே கூப்பிட்டு பேசினேன், பாராட்டினேன். அது என்னுடைய கடமையாவது. ஒரு கலைஞன் இன்னொருடைய கலைஞனை பாராட்டுவது, அங்கீகரிப்பது என்பது ஒரு அடிப்படை உணர்வு பூர்வமான ஒரு கடமையாகிறது. அதுக்கப்புறம் இந்த ஜெகட் என்ற படம் எந்த விதத்திலும் தமிழ் சினிமா இங்க இந்தியாவில் எடுக்கப்படுகின்ற தமிழ் சினிமாவுக்கு குறைந்ததல்ல என்பதுதான் 10 வருடத்துக்கு முன்பாகவே என்னுடைய எண்ணம். அப்போ நானும் என்னுடைய மனைவி கமிலாவும் இந்த படத்தின் உரிமையை வாங்கி இங்க அதை ரிலீஸ் பண்ணலான்னு நினைச்சோம். பட் அதற்கான பல சிக்கல்கள் இருக்கின்றன வியாபார ரீதியாக. பட் இருந்தாலும் அந்த படம் மலேசிய தமிழர்களுக்கான ஒரு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். சஞ்சயை முன்னால உட்கார வச்சு பேசுறேன்னு கிடையாது. இதை பத்தி பல மணி நேரம் உங்க கூடயே நான் பேசியிருக்கேன் நான். ஸோ ஜகத், ஏன்னா அங்க இருக்கிற சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் கண்டிஷன் ஆஃப் தமிழியன் அப்படி இவ்வளவு ஆழமாகவும் அழகாவும் நேரடியா பிரச்சாரமாகவும் இல்லாம மிக அழகா ஒரு உலகத்தரத்துல பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ இதுதான் என்னுடைய கணிப்பு ஜெகட்டை பற்றி பல மணி நேரம் ஒரு தனி இதுவே வச்சுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதுல புதைஞ்சிருக்கு. நீங்க முதல்ல பார்க்கும் போதுங்க சார், நீங்க எந்த கோணத்துல பார்த்தீங்க? ஒரு நடிகரா பார்த்தீங்களா, ஒரு இயக்குனரா பார்த்தீங்களா, அல்லது ஒரு ரசிகரா பார்த்தீங்களா? இல்ல நான் இன்னொரு படைப்பை பார்க்கும்போது நான் ஒரு ஒரு பொதுவா தான் பார்க்கிறேன். நான் நடிகனாக இயக்குனராக அப்படி நான் பார்க்கறது கிடையாது. நான் நடிச்ச படங்களே எல்லா படங்களையும் அந்த நடிச்சு முடிச்சதோடு சரி, நான் அதுல பங்கு பெற்றிருக்கேன்ற ஒரு பிணைப்பை நான் வச்சுக்கிறது கிடையாது.
தள்ளி நின்று தான் பார்ப்பேன். அப்போதான் வந்து முழுமையான படத்தை வந்து நம்ம உள்வாங்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால ஜெகத்தை வந்து நான் வந்து ஒரு இயக்குனராகவோ ஒரு நடிகராகவோ ஒரு தயாரிப்பாளராகவோ பார்க்கவில்லை. ஆஹ் பல ஆயிரம் மைல்கள் கடந்த ஒரு பிரதேசத்தில் வாழ்கின்ற என்னுடைய நீட்சியை நான் ஒரு படமா எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் நான் பார்த்தேன். இதை விவாதிக்கும் போது டெக்னிக்கலா பண்ணும்போது வேணா நான் டைரக்டராவோ நடிகராவோ பண்ணலாமே தவிர படத்தை முதல்ல பார்த்து உள்வாங்கும் போது நான் ரொம்ப ஒரு சமநிலையில தான் உட்காந்து. சரிங்க சார். இப்போ சஞ்சய் கிட்ட வருங்க. சஞ்சய், நீங்கள் வந்துட்டு அவர் ஐயா நாசர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்த பிறகு அதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருந்ததுங்க? அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு கீழே வந்து உங்களை பாராட்டிய போது? கண்டிப்பாக. நான் அவர் அழைக்கும் போது நான் வந்து அது மறக்க முடியாத நாள். ஏன் மறக்க முடியாத நாள் அப்படின்னா, அவர்கிட்ட கூட சொன்னது கிடையாது. என்னென்னா, ஜகாட் உருவாகிறதுக்கு அவருக்கே தெரியாமல் அவர் ஒரு காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு தான் உண்மை. அது எப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா, ஆரம்பத்திலே வந்து மலேசியாவில் தான் படம் எடுக்கணும், இங்கே தான் திரைப்படம் எடுக்கணுங்கிறது ஆர்வத்தோடு இருந்தேன். ஆனால் அதில் சில டவுட் வரும் இல்லையா நமக்கு. ஆனால் அதே நேரத்தில் என்னோடய நண்பர்கள் வந்து ஒரு 3 பேர் வந்து சார் தனித்தனியாக பார்த்துருக்காங்க. நம்மளோட ப்ரொடியூசர் சிவா, அதுக்கப்புறம் கேசவன், அப்புறம் சார் ஒரு தடவை நினைக்கிறேன் அவருடைய மகனுடைய கொன்வோகேஷனுக்கு வரப்போ இங்கே விக்கியை ஒரு தடவை மீட் பண்ணியிருக்காரு. அப்போ நான் ஒரு தனியாக மீட் பண்ணதில்லை. அவங்க 3 பேரும் என்கிட்ட வந்து அவர் என்ன சொன்னார் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு. அந்த 3 விஷயத்த சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா, முதல்ல உங்களோட தனி அடையாளத்தை நீங்கள் தேடுங்க. ஏன்னா சிவா வந்து அப்போது வந்து வள்ளினமில் இருந்தார். வள்ளினமில் இருக்கும்போது அப்போ மீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, வள்ளினமில் வந்து நீங்கள் தனித்த மலேசியாரோட அடையாளத்தை வந்து லிட்ரேச்சரில் எழுதுறீங்க இல்லையா, அது ஏன் நீங்கள் சினிமாவில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காரு, சிவாட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் அதே நேரத்தில் வந்து சமையல் அறை பெருசாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ரெசிபி தான் முக்கியம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஏன் எல்லாமே மலேசியாவிலேருந்து போகிறாங்கன்னா, அங்கே கிச்சன் பெருசாக இருக்குது அப்படின்னு. உங்கள் நாட்டிலேயே உங்களோட ரெசிபியை வந்து நீங்கள் பெருசாக ஆக்குங்க அப்படி சொன்னதும், அப்படிங்கிற இந்த வெவ்வேறு மனிதர்கள் என்று சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை எனக்கு ஒன்றும் அந்த உந்து சக்தியை உருவாக்குனுச்சு. ஜகாட் நம்ம கண்டிப்பாக தனியாக அடையாளத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது வந்தது. அதை அவர் கவனிச்சுட்டு அவரே அழைத்து சொல்லும்போது எனக்கு அதை மறக்க முடியாத நாளாக தான் இருந்தது. அதான் அவர் வந்துட்டு அந்த சொன்னது மட்டும் இல்லாமல் அதை ஒருத்தர் செய்யும் போது அதற்கான சிரத்தை எடுத்து அவங்களை பாராட்டணும், அவங்களுக்கான அந்த கருத்து தெரிவிக்கணும் வந்துட்டு உண்மையிலே வரவேற்கக்கூடியது உண்டு. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். கண்டிப்பாக. இப்பொழுது வந்துட்டு ஜகாட் வந்து மறு வெளியீடு செய்வதற்கான முயற்சி எடுத்திருக்கீங்க. அது மிக விரைவில் வெளிவரப்போகிறது. சார், உங்ககிட்ட இப்போ சஞ்சய் வந்துட்டு இப்போ இந்த ஜகாட் படத்தை 10 வருடம் கழித்து மீண்டும் மறு வெளியீடு செய்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த படம் ஒரு மறு வெளியீடு காண்பது எந்த அளவுக்கு தேவைன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சில படங்கள் நம்ம வந்து இப்போ இங்கேயே கூட வருஷத்துக்கு பல 100 படங்கள் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். சில படங்கள் வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் நான் வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய அல்லது மறு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அது வெகுஜன ரீதியான ரொம்ப பொழுதுபோக்கான சினிமா இருக்கலாம், ஆனா கலைநயமான சினிமா கூட இருக்கலாம். ஆனா சில படங்களை நம்ம வந்து திருப்பி அடுத்த ஜெனரேஷனுக்கு பார்க்க வைக்கணும். இல்லைன்னா நம்முடைய சினிமா வரலாற்றை வந்து அப்படியே மறந்துடுவாங்க. அப்போதைக்கு அப்போ என்ன கிடைக்குதோ அதுதான் பார்த்துட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு நாயகன் என்ற படம் தமிழில் வச்சுக்கோங்களேன். அது வந்து பெரிய வெற்றி படம் என்பது இல்லாமல் மிக மிக முக்கியமான ஒரு கலைப்படைப்பாகவும் அது இருக்கிறது. அப்போ வந்து அந்த படத்தை 15 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்பி ரிலீஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணதான் அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பு இந்த மாதிரி ஒரு வடிவத்துல வந்து எடுத்திருக்காங்கன்றத வந்து ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ அந்த வகையில வந்து ஜகத்தை வந்து திரும்பி ரிலீஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இது ரொம்ப அதிகமா பேசுறனோ என்னோ அப்படி நினைச்ச கூடாது. நாம் மலேசியாவில் சினிமா பற்றிய விவாதங்களை இளைஞர்களுக்கு இடையில், கல்லூரி மாணவர்களுக்கு இடையில் கொண்டு வருவது மிக மிக அவசியமாக நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த அப்ரிசியேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபில்ம் அப்ரிசியேஷன்றத வந்து ஒரு படம் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பதை பற்றி ஒரு விவாதங்களும் கூட்டங்களும் வந்து தேவைப்படுது. ஸோ இதை அந்த மாதிரி ஒரு விவாதங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு படமாகவும் நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் இது வந்து வடிவ ரீதியாக
இதுல இருக்க கருத்து வேறையா வச்சுக்கலாம், வடிவ ரீதியாகவே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். அவர் வச்சிருக்க ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு வச்சதில்ல. ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அதற்கான அந்த அந்த காட்சி, அந்த உணர்வுக்கான ஒரு ஃப்ரேம் அவர் செட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம வந்து விளக்கி விவாதிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு தருணம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த செல்போன்லயே பட்டனை தட்டினா ஆயிரக்கணக்கான படங்கள் வந்து உங்க மடியில குவியுது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலை நம் மண்ணை சார்ந்த ஒரு படைப்பு 10 வருடங்கள் மறு அறிமுகம் செய்யப்படும் பொழுது அதை பற்றி விவாதமும் இணையாக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். சரிங்க. நீங்கள் இப்போ அந்த படத்தோட சேர்த்து இன்னும் 2 படங்கள் கூட அவர் இயக்கி வெளிவரப்போகுதுங்க. மச்சாய் மற்றும் ப்ளூஸ் என்ற 2 படங்கள். அந்த படத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அந்த அடிப்படையில் வந்துட்டு அந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னவா இருக்குங்க? நான் ஒரு விதத்தில் ஒரு படத்தை இன்னொரு படத்தோடு ஒப்பீடு செய்யாமல் பார்ப்பதுதான் சிறந்தது. அந்த வகையில இந்த படங்களை 3 தனித்தனி படங்களாகவும் என்னால பார்க்க முடிந்தது. ஆனால் ரொம்ப கான்சியஸா வந்து சஞ்சய் பெருமாள் வந்து அதுல ஒரு கனெக்டிவிட்டியும் கொண்டு வந்திருக்காரு. நீங்க இந்த இந்த படங்களை நீங்க தனியாகவும் பார்க்கலாம், 3 படங்களையும் ஒரு தொடராகவும் பார்க்கலாம் என்ற ஒரு ரீதியில தான் அவர் வந்து கட்டமைச்சிருக்காரு. தனித்தனியாகவே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 படங்களும் மிக அழகான படங்கள். ஒன்றுனுடைய பாதிப்பு இன்னொன்னு இடத்துல வர்றதை நான் பார்க்கல நான். ஏன்னா ஜகத் வந்து ஒரு 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 பிஞ்சு மனம் எப்படி அடக்கி ஒடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப, அதாவது இதுல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம்னா, அந்த குழந்தைய சுத்தி இருக்கிறது எல்லாமே நல்லவர்கள் தான். அந்த அப்பா வந்து தன்னுடைய பிள்ளை வந்து படிச்சு பெரியாளாகணும், தன்னுடைய அடையாளத்தெல்லாம் மாத்தணுன்ற ஒரு நல்ல விஷயத்தை தான் அவர் பண்றாரு. ஆனால் அது அவருக்கு சொல்ல வரல. ஆனால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே ஒரு கருத்து ஒரு ஒரு முரண் இருக்கு. அம்மா வந்து நியூட்ரலா இருக்காங்க, ஆசிரியரும் நல்லவரா இருக்காரு. ஆனால் அவருக்குரிய கடமையை அவர் வந்து அந்த குழந்தை மேல நிர்பந்திக்கும் போது அந்த குழந்தை என்னவோ, அந்த பிஞ்சு மனம் என்னவோ, அதை அப்படியே மலர விடாம நம்ம எல்லாரும் சுத்தி நின்றுக்கிட்டு நீ இப்படிதான் உன்னுடைய மொட்டை அவிழ்க்கணும், இந்த பெட்டல் இப்படிதான் போகணும்னு நம்ம அது கட்டமைக்கிறதுல அது ஏறக்குறைய கருகிடுது. அப்படின்றதுல அந்த ஜகட்டு படம் போயிடுது. அடுத்தது மச்சாய் வந்து ஒரு சோசியோ பொலிட்டிக்கலா பார்க்கும்போது இன்னைக்கு மலேசியால வந்து நான் முதல்ல கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. அங்க அங்க சில குழுக்கள் வந்து அமைஞ்சுக்கிட்டு ஒரு குழுக்கு எதிராக இன்னொரு குழு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சினிமா தலைப்புகளை வச்சிருக்காங்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனுடைய பேக்ரவுண்ட் என்னால் அனுமானிக்க முடிஞ்ச நிலையில் இதுவும் ஒரு உண்மையான நடக்கின்ற ஒரு விஷயத்தின் ஒரு நீட்சியா தான் நான் மச்சாயையும் பார்த்தேன். அதுல அழகான விஷயம் அதுல என்னன்னா, இது எல்லாமே திட்டமிட்டு இந்த மாதிரி வந்து பிளாக் வேர்ல்ட்ல வந்து திட்டமிட்டு யாரும் போறதில்லை. அப்படியே தூண்டில் போட்டு அவங்கள அப்படியே சிக்க வச்சுக்கிறாங்க. அந்த சிக்கனதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு தேடல் வந்து ஒரு சிலருக்கு தான் இருக்கு. அந்த ஒரு சிலர்ல வந்து நம்முடைய கதாநாயகன். ஸோ நான் அதை பார்க்கிறேன். நான் எப்படி ஒவ்வொருவரும் இதற்கு சம்பந்தப்படாத பேராசைப்படாத மனிதர்கள் எல்லாம் தூண்டில்ல பிடிக்கப்பட்டு ஒண்ணு சேர்ந்து அதுல இருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி அதுக்கு அடங்கி போறாங்க, அதோடு கரைஞ்சு போறாங்க. ஒருத்தர் மட்டும் எப்படி மீண்டு வர முயற்சி செய்து அதுக்கு திரும்பி வராருன்றது மிக மிக அழகான ஒரு இது. ஆனால் இது வந்து மிக அழகான ஒரு விறுவிறுப்பான கடத்தல் கதையா கூட நீங்க பார்க்கலாம். இவ்வளவு ஆழமா கூட நீங்க யோசிக்காம ஓகேப்பா இது என்ன, ஒரு பையனை ஒரு சைனீஸை கடத்துறாங்க தமிழ் பசங்க, அது என்ன ஆகுதுன்னு அந்த ரீதியில கூட நீங்க வந்து மேலோட்டமா பார்த்தாக்கோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்க்கணும்னா அந்த அந்த ஒரு 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 ஆணுக்கு ஒரு பெண் தேவைப்படுறா, இல்ல பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவைப்படுறா அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம ரொம்ப சைக்கலாஜிக்கலாவோ ரொம்ப ஆழமாவோ நம்ம தமிழ் சினிமால பதிவே கிடையாது. நான் அபூர்வமாக இந்த படங்கள்ல பார்க்கிறேன்.
இந்த மச்சாய் படத்துல அவருடைய எல்லா படத்துலயுமே மீன் இது பிளஸ் ப்ளூஸ்லயும் நான் பாக்குறேன். அந்த ஆண் பெண்ணுக்கான ஒரு கணவன் மனைவிய மீறி எந்த ஒரு கட்டுப்பாடுக்கு இல்லாத ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவைப்படுறா, இல்ல ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவைப்படுறான்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகா அது பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகழகான விஷயங்களா கோர்த்து ஒரு ஒரு ரொம்ப திருப்பங்கள் நிறைந்த ஒரு என்ன படம், ஒரு 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 டிராமாட்டிக் படமாவும் நான் அதை மச்சாய பாக்குறேன். இப்போ 2 படத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு கதை பிறக்குது. இது தனித்தனியா பார்க்கும்போது இது வந்து ஒரு கடத்தல் கதை, அதுல என்ன திருப்பங்கள் வருது, என்ன போகுதுன்னு. ஜகாத் வந்து வேற படம். ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வர்றாரு. விஷுவலாவும் சரி, அந்த கதாபாத்திரத்தினுடைய பழக்க வழக்கங்கள்லயும் சரி, சில பிம்பங்கள்லயும் சரி, சில போட்டோகிராஃபோட இன்னும் அந்த படத்துல வந்த ஒரு போட்டோகிராஃப் இங்க வர்றதும் சரி, அப்படி கனெக்ட் பண்ண பார்க்கும்போது அந்த ஜகத்துடைய அந்த கேரக்டர் வளர்ந்து இதுல வந்து மாட்டி, இதுக்கு பத்தி ஏற்கனவே அறிமுகம் கொடுத்துட்டாங்க. நான் எந்த ஒரு அறிமுகம் இல்லாம பார்க்கும் பொழுது அந்த ஜகத்துடைய ஒரு கனெக்டிவிட்டி இப்போ அவனுடைய கடந்த காலம், அவன் எப்படி சின்ன வயசுல வந்து கஷ்டப்பட்டான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு இந்த கதையை, இந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது அது வேறு ஒரு படமா எனக்கு தெரியுது. இப்படித்தான் நான் வந்து மச்சாய பார்த்தேன். அது இல்லாம கூட நீங்க பார்க்கலாம். இப்போ 3வது படம் ப்ளூஸ். ஸோ அந்த ப்ளூஸ் வந்து திரும்பியும் வந்து ஒரு பக்கத்துல வந்து மச்சாயில வந்து ஒரு 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 பணத்துக்கான ஒரு பணத்துக்கான தேவை, அதுக்கான ஒரு தேடல் இருக்கும்போது இந்த இதுல வந்து ஒரு கலைக்கான ஒரு தேடல், அந்த கலையில ஒரு அங்கீகாரத்துக்கான ஒரு தேடல். ஏன்னா அந்த ஜகத்துடைய குழந்தையில இது ரெண்டுமே இருந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து சுயமா அவன் வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறான், ஆக முடியல. ஆனா அவனை கட்டாயப்படுத்தி அவனை வந்து வேற உலகில கொண்டு போய் விடுறாங்க. ஒரு ரவுடி அந்த பிளாக் வேர்ல்ட்ல கொண்டு போய் தடுறாங்க. இதுல வந்து அவனுடைய அந்த ஒடுக்கப்பட்ட கலைஞனுக்கான ஒரு தேடல் இந்த வயசுலயும் அவனுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இதுல தெரியுது. இப்போ இந்த 3 படங்களையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா அவன் ஏன் ஒரு இப்போ வந்து நம்ம மலேசியாவில் இருக்க தமிழ் சினிமாவை பத்தி நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அந்த கட்டமைப்பு இங்க இருக்கிறத விட பெரிய மாறுதலால இங்க இருக்கிற நியூ ஃபிலிம் டைரக்டர்ஸ் படுற கஷ்டத்தை தான் அங்கேயும் நீங்க பட்டுட்டு இருக்கீங்கன்றத பாக்குறேன். ஸோ நீங்க வந்து ஸோ அந்த அந்த ஜகத்துடைய அந்த 2 இது, ஒண்ணு சுயமா அவன் கலைஞனாக விரும்புது, இன்னொன்னு அவன் நிர்பந்திக்கப்பட்டு அவனுடைய இந்த பிளாக் வேர்ல்ட்ல கொண்டு போய் தண்டது. அதுல மச்சாய் ஒரு பக்கம் போயிடுச்சு. இதுல வந்து ஒரு கலைக்கான தேடல், அவன் சின்ன வயசுடைய ஏக்கம் வெளிப்படுறதுக்கான ஒரு தேடல் இருக்கு. ஆனால் அந்த தேடலும் முடக்கப்படுகிறது இருக்கிற சமூக அமைப்புல அப்படின்றத வந்து மிக அழகா நான் அதை பாக்குறேன். திரும்பியும் அதுல வந்து ஒரு பெரிய சொலேஸ் வந்து எல்லா போட்டிகள் இதுக்கு நடுவுல வந்து அந்த ஒரு மச்சாயில வந்து எப்படி அந்த வராகி அம்மாவுடைய இதுல கொண்டு போய் முடிக்குதோ, அதே இதுல வந்து தன்னுடைய முதல் காதலியோட பிம்பத்துல கொண்டு போய் முடிக்கிறாரு. ஆக ஒரு வாழ்க்கை 2 கோணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜக்காத் வந்து ஒரே ஒரு கோணத்துல இருந்து எடுக்கப்பட்டு, அதாவது இப்படியும் இதுவும் அதுவும் அப்படி. இந்த ப்ளூஸும் மச்சாயும் வந்து வேற வேற படங்களா இருந்தாலும் அது ஒரே ஆத்மாவுடைய இருவேறு பயணங்கள் மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். சரிங்க சார். அதான்
நீங்கள் வந்து மிக அதிகமான வேலைப்பளு கொண்டவர் எனக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேறு ஒரு ஊர்களுக்கு விமானம் மூலம் சென்று கொண்டிருக்கீங்க. இந்த அப்படி இல்ல. நீங்க எப்படி வேலைப்பளுக்கு பிஸியா மத்தியில் இருக்கீங்களோ இவ்வளவு சிரத்தை எடுத்து நேரம் எடுத்து இந்த படத்தை முழுமையாக பார்த்து இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் கொடுப்பது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஒரு சொல்வது மட்டுமல்லாமல் உண்மையிலேயே நீங்கள் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றீங்க, குறிப்பாக புதிய இயக்குனர்களுக்கு. அந்த வகையில் அந்த படைப்பாளியான சஞ்சய், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய இந்த படத்தை பார்த்து அவர் கொடுக்கின்ற அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ தான் அவரோட விமர்சனம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கூறியது போல் அவர் இதை பற்றி பேசணுன்னு அவருக்கு அந்த அவசியம் இல்லை. ஆனால் அதையும் அந்த சிரம் எடுத்து அதை அவர் நேரத்துக்கு அதை பார்த்து அதை பார்க்குறதுக்கு மேலே அந்த ஜீவனை புரிஞ்சுக்கிட்டு அவர் விளக்குறாருன்னா அது பார்க்கும்பொழுதே அந்த எஃபர்ட்டோடு தான் அவர் பார்த்துருக்காரு. அது புரிஞ்சிக்க பார்க்குறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. எப்படி நன்றி சொல்ல தெரியல சார். ஐயோ, நன்றி இல்லை, இது என்னுடைய கடமை. எனக்கு என்னன்னா, சில நேரத்துல நம்ம வந்து குறிப்பிட்ட கலை படைப்பையும் சில கலை படைப்பாளிகளையும் நாம வந்து அங்கீகரிச்சு அரவணைக்கிறதா இருக்கு. ஒண்ணு முழுக்க முழுக்க வியாபார ரீதியான ஒரு விஷயம். அப்புறம் இந்த மாதிரி படங்களை மக்களிடையே பரவலா கொண்டு செலுத்த வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்கு. சும்மா ஒரு பொழுதுபோக்கு, சும்மா அந்த பொழுதுபோக்குலயும் ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு 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 கலை வடிவம் இருக்கணும், அதை ரசிக்க தெரியணும்ன்றதுதான் ஒரு இது. நிச்சயமா எனக்கு இந்த 3 படங்களும் பொறுமையா உட்காந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். சரி சார், இன்னொரு விஷயம், அவர் சஞ்சயோடைய இயக்க திறமையை அதில் பார்த்திருந்தீர்கள். அதே சமயத்தில் அங்கே நடித்தவர்கள், அவர்களுடைய நடிப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? இல்ல, இதுல எல்லாவற்றையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும். அதனாலதான் சொன்னேன், இதுக்கு ஒரு பெரிய நிகழ்வே நம்மளுக்கு தேவைப்படுது. இதுல எல்லாமே வந்து எது எது தேவைப்படுதோ அந்தந்த அளவுக்கு தான் எல்லாமே இருக்கு. நடிப்பு மிக ஒரு நடிகனா பார்க்கும் பொழுது முதல்ல நான் இதுல பாக்குறது வந்து சஞ்சய் பெருமாளுக்கு வந்து நடிகர்கள் எப்படி கையாளணும்னு தெரியுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும், ஏன்னா அந்த குழந்தைய நான் பார்க்கும்போது அடல்ட் ஆக்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்றதை விட குழந்தைங்களை ஹேண்டில் பண்றதை விட குழந்தைங்களை ஹேண்டில் பண்றது மிக 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 ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு மிக நியாயமான நேர்மையான கேள்விகள் பல உண்டு. அடல்ட்டுக்கு அது கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. பல கேள்விகள், அது முழுசா புரிஞ்சுக்கலன்னா அது பண்ணாது, இல்ல நீங்க சொல்றதை மட்டும் பண்ணிட்டு போடும். ஆனா அந்த ஜெகத் அந்த படத்துல பண்ண அந்த குழந்தை வந்து மிகவும் நம்பக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பண்ணியிருக்காருன்னா அது டைரக்டருடைய ஒரு இதுதான். மற்றபடி இந்த அடல்ட் ஆக்டர்ஸ், அவங்க அப்பாவா ஆக்ட் பண்ணது, அம்மாவா ஆக்ட் பண்ணது, மற்ற எல்லாருமே மிக நேர்த்தியா பண்ணியிருந்தாங்க. இந்த அப்பாவை பண்ணவர் தான் மக்காயிலையும் வர்றாருன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? சோ வேறுபட்ட இதுல அவரை பார்க்கும்போது அவர் ஒரு நேர்த்தியான திறனுள்ள நடிகராக தான் நான் பாக்குறேன். நான் பல வேளைகள்ல என்ன ஆகும்னா, இப்போ இங்க தமிழ் சினிமால இருக்க மாதிரி ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு உருவ ரீதியா நல்லா இருந்தாருன்னா அவர் எடுத்துக்கிட்டு அப்புறம் அடுத்த படத்துல விட்டுருவாங்க. ஆனால் அந்த நண்பர் வந்து அதுல வேற மாதிரியும் இதுல வேற மாதிரியும் நடிச்சிருக்காருன்றதுனால மிக்க உண்மையாகவே ஒரு திறனுள்ள நடிகரா பாக்குறேன். எல்லாருமே, அதுவும் மக்காயில வர்ற அந்த பெண்கள் மிக அபார திறமையுள்ளவர்களா நான் பாக்குறேன் நான். ஏன்னா ஒரு சீனா அல்லது ஒரு டைலாகா வந்து நீங்க வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஆனா பேச்சுவார்த்தை இல்லாமல் வெறும் பாவங்களிலேயே தன்னுடைய சூழல், தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எல்லார்கிட்டையும், அவங்க சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் இல்லை, எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. நான் அடுத்த முறை வரும்போது I sincerely I would love to meet all the acting crew and have a nice chat with them. மிக சிறப்பான பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எங்க ஊர் பாதிப்பு எதுலையுமே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து, இந்த மலேசிய தமிழ் வாழ்வு வந்து நீங்க வந்து பல விதத்துல பதிவு பண்ணலாம். ஆனா உலகத்திலையும் வேறு எங்கும் இல்லாத ஒரு மரபு அல்லது ஒரு வழக்கத்தை தக்க வச்சுட்டு இருக்க வந்து மிக அருமையான விஷயம். இன்னைக்கும் இளைஞர்கள் வந்து
டிஎம்எஸ் பாட்டை, எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டை வந்து ரசிக்கிறது, அதனுடைய மேற்கோள்களை வந்து வாழ்க்கையில காட்டுறதுன்றது வந்து பாராட்டப்படக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அதுவே ஒரு தனி மரபா அங்க மலேசியால இருக்கிறத வந்து அதை மிக அழகாவும் பதிவு பண்ணியிருக்கீங்க நீங்க. ஆக நடிகர்கள் எல்லாருமே மிக நேர்த்தியா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா தம்பி கர்ணன் I think I don't know whether he is from some acting school or not. I can see a full matured performance from him. அப்புறம் இன்னொன்னும் நான் பார்க்குறேன், நான் அந்த அந்த காட்சியில நடிக்கிற இவர் தன்னுடைய பங்கை நல்லா செய்றேன், தான் தன்னுடைய பங்கை நல்லா செய்றேன்னு இல்லாம எல்லாரும் கூட்டாக சேர்ந்து அந்த சீனை வந்து நான் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்றத நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அந்த அந்த இன்டெகிரிட்டி இல்லைங்களா, அந்த இன்டெகிரிட்டி பல படங்கள்ல இருக்கிறது இல்லை. அவர் தனியா நல்லாகவும் இவர் தனியா நல்லாவும் பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு சேர்த்து பார்க்கும்போது அது இதுவா இருக்காது. ஆக ஒரு ஒரு ரொம்ப ஆர்கானிக்காவும் ஒரு சிங்கிள் ஆர்கானிசமாவும் தான் எல்லா ஆக்டர்ஸும் அதுல வந்து பண்ண வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சஞ்சய், அல்லது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த சூழலை வந்து அமைச்சு கொடுக்கறது வந்து டைரக்டர் தான். ஸோ அகெயின் த கிரெடிட் கோஸ் டு சஞ்சய் பெருமாள் ஒன்லி. சஞ்சய், அவர் சார் சொன்னது போல் அவர்களுடைய நடிப்பு அந்த அளவுக்கு இயல்பாகவும் அதே சமயத்தில் அந்த கதைக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு இருந்ததாகவும் சொன்னார். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு கால் பயிற்சி எடுத்திருக்கிறாங்களான்னு சொன்னார். அது உண்மையிலே நீங்கள் பயிற்சி வழங்கினீங்களா, அல்லது அதுக்கான ரிஹர்சல்லாம் பார்க்கப்பட்ட பிறகு தான் நீங்கள் உண்மையிலே ஷூட்டிங் போனீங்களா? ஆமாம், இது எப்படி பார்க்கலன்னா ரிஹர்சல்லாம் இருந்தது. ரிஹர்சலுக்கும் அப்பால் பட்டு எப்படின்னா நான் முதல்ல வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளார வந்து ஒரு ஒளிஞ்சிருக்கிற ஒரு டேலண்ட் இருக்கும். இப்போ சார் கேட்டது கர்ணன் வந்து ஏதாவது ஆக்டிங் ஸ்கூல் போனால் ஆக்டிங் ஸ்கூல் போனதே கிடையாது. ஆனால் அவருக்கு இயல்பாகவே அவருக்கு வந்து ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே திறமைகள் இருக்குது. அந்த திறமைக்கு வந்து ஒரு சூழல் அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கான கம்ஃபர்ட்டும் கொடுத்து அதுக்கான ரிஹர்சலும் கொடுத்தா அவங்க இன்னும் ஷைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் ஒரு டைரக்டர் எப்படி பண்ணால் இவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் தான் பண்ண. ரிஹர்சல்ன்றது எவ்வளோ நாள்? ரிஹர்சல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு சீனும் வந்து ரிஹர்சல் பண்ணோம். பர்டிகுலர் ப்ளூஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா அதை ஹோல் சீனை ஷூட் பண்ணி அது ஒரு படமாகவே எடிட் பண்ணோம். அப்போ நான் அந்த படமாகவே எடிட் பண்ணி அவங்ககிட்ட காமிச்சேன் ரிஹர்சல். அப்போ அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. மாச்சாயும் ஏறத்தால் அந்த ப்ளூஸில் பண்ணதுனால அந்த மாச்சாயும் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரிஹர்சல் பண்ணுறோமா இது இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. மாச்சாய்க்கும் ப்ளூஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஒவ்வொரு சீனும் எல்லா சீனும் உட்காந்து இது பண்ணோம். சார் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த 3 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. யாருமே வந்து நான் ஒன்றை விட நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் நம்ம ஒரு ரோல் பண்ணுறோம், சின்னதோ பெருசோ எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம் அப்படிங்கிற இது பண்ணியிருந்தாங்க. ஈவன் சில சின்ன கேரக்டர் வந்து பெண்கள் கேரக்டர் வந்திருந்தால் கூட ஒரு சீன் 2 சீன் வருவாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அது ஸ்கோர் எப்படி பார்க்குறேன்னா இங்கே மலேசியாவில் நிறைய நடிகர்கள் வந்து நல்ல இயல்பாகவே திறமை உள்ளவங்க. அவங்களுக்கு அந்த சூழலை அமைச்சு கொடுத்துமா அவங்க நல்லா வருவாங்க அப்படிங்கிறது தான் அது அமைச்சு கொடுக்குறது தான் என்னோடய வேலை நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் வந்துட்டு மலேசியாவோடு நல்ல தொடர்பு உள்ளவர். அதே சமயத்தில் நாமும் கூட சில சமயங்களில் முன்பெல்லாம் பேசியிருக்கின்றோம். அதாவது மலேசிய திரைத்துறை வளர்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அதற்கான ஒரு சின்ன முயற்சிகளை கூட நம்ம எடுத்தோம். அதாவது நடிகர்களுக்கான ஒரு பட்டறை நடத்தினோம், ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது இன்று இப்படிப்பட்ட ஒரு படைப்பு வந்திருக்கின்றத இது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மலேசிய திரைத்துறைக்கு, தமிழ் திரைத்துறைக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதா நீங்கள் பார்க்குறீங்களா? ஆனா நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரு சூழலும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. மலேசிய தமிழ் சினிமா வந்து ஒரு அழுத்தமான, ஒரு ஆரோக்கியமான, வலுவான ஒரு சினிமா துறை அமையணுன்றதுக்காக நீங்களும் நானும் பல வருடங்களா நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணியிருக்கோம். அது சரியா கை கூடல, அது வேறு. ஆமா, ஆனால் நம்ம வந்து ஒரு சரியான முயற்சி எடுத்து ஒரு 10 அடியாவது எடுத்துட்டு போனோன்றதுல நாம பெருமைப்பட்டு தான் ஆகணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நல்ல நடிகர்கள், நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட உங்ககிட்ட ஷேர் பண்ணதை இந்த மீடியா மூலமா எல்லார்கிட்டையும் இது பண்ணிக்கிறேன். இங்க எவ்வளோ ஒரு திறனுள்ள நடிகரோ இல்ல ஒரு திறனுள்ள நுட்ப கலைஞரோ இங்க இருக்காருன்னா அதே அளவுக்கு அல்லது அதை விட சிறந்த ஒரு நடிகர், தொழில்நுட்ப கலைஞர் உருவாகக்கூடிய சூழல்
அங்கு மிக அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக இங்க இருக்கிற உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட அங்க பெட்டரா இருக்கு. அங்க வந்து எக்ஸ்போஷர் டு த அதர் ஆர்ட்ஸ் வந்து அங்க 100% இருக்கு, இங்க ரொம்ப ரேரா இருக்கு. இந்த சூழல்ல வந்து நீங்க இன்னமும், நான் மிக நம்பிக்கையோடு சொல்றேன், இன்னமும் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு திரைத்துறையை அமைச்சுக்க முடியுன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. நான் அதற்காக தான் ஆரம்பத்துல வந்து நம்முடைய நண்பர் ராஜாமணி கிட்ட வந்து அந்த ஆஸ்ட்ரோல வந்து இங்க ஏற்கனவே ஒளிப்பதிவு செய்ய ஒளிபரப்பப்பட்டு ஒரு இதை கொண்டு வந்து அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம எல்லாம் உட்காந்து பேசும்போது, இல்ல, we have to have a pool of talents in Malaysia. அதுக்கு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம். நான் வந்து தம்பி சஞ்சய், we together we conducted consecutively 3 years acting workshop for Astro Vaanavil, for Astro. ஸோ இந்த முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதுல ஒரு பெரிய இது என்னன்னா, இந்த தாய் தமிழ்நாட்டில இருந்து வர்ற சினிமாவுடைய பாதிப்பு மிக மிக அதிகமாக அங்க இருக்கிறது தான் ஒரு பெரிய குறைபாடு. தமிழால் நாம் ஒன்றென்றாலும் நாடால் கலாச்சாரத்தால் நம்ம வந்து வேறு வேறு நிலையில இருக்கோம். அப்படின்னும் போது நீங்க உங்களுடைய படைப்பை தமிழ் படைப்பா பாக்குறது ஒண்ணு இருக்கு, மலேசியாவில் தமிழர்களுடைய படைப்புன்னும் போது இங்க இருக்கிற படைப்புகள் வந்து எவ்வளவு தூரம் மாறுபட்டு இருக்கணுமோ அவ்வளவு தூரம் மாறுபட்டு இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அங்க இருக்கிற பொருளாதார அரசியல் வேறு, இங்க இருக்கிற பொருளாதார அரசியல் வேறு. அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய அந்த கிரியேட்டிவ் அர்ஜ் அல்லது அந்த கிரியேட்டிவ் ப்ரெஷர் வந்து வேற மாதிரியா தான் இருக்கணும். அதைத்தான் கொண்டு வரணும். அதைத்தான் வந்து சஞ்சய் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மிக கவலைப்படக்கூடிய விஷயம், இங்க வந்து பல கோடி ரூபாய் போட்டு எடுக்க வேண்டிய எடுக்கப்படுற படம்லாம் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியா அங்க வந்து சின்ன சின்ன பட்ஜெட்ல பண்றது வந்து அது உதவவே உதவாது. ஆக இது தனி. நீங்கள் உங்களுக்கான இப்போ வந்து இந்த தாய் தமிழ்நாட்டில இருந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, நான் அதுதான் சொல்றேன், எங்க கிட்ட இருந்து எங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் எடுத்துக்கோங்க, எங்களுடைய படத்தை எடுத்துக்காதீங்க. I am there to share my experience, my knowledge, what I have gathered in all this 40 years. அதுதான் நம்ம 2 பேருக்குள்ள தேவை. படங்களை பார்த்து அப்படியே படங்கள் எடுக்கிறது கிடையாது. அந்த சூழல்ல நம்ம தம்பி சஞ்சய் சொன்னாரு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அப்படின்றது. நான் அதுல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கிறது. ஆனால் தொழில் முறையாக நடிக்க வேண்டும் அல்லது இயக்குனர் வேண்டும் போது கொஞ்சம் ஒரு முறையான ஒரு பயிற்சியை கொண்டு வந்து அது வழியா அந்த திறமைகளை கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. எல்லாருக்கும் திறமை இருக்குன்னா அந்த திறமை எப்படி இருக்குன்றது அது யார் அங்கீகரிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதனால ஒரு முறையான கடுமையான ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் வழியாக யார் நடிக்க ஆசைப்படுறாங்களோ அது வழியா போனா இன்னும் நம்ம வந்து நேரத்தை குறைக்கலாம். Once somebody is trained properly, you need not spend too much time to explain things. இதுதான் உங்களுக்கு இடப்பட்ட கடமை. நீங்க எனக்கு என்ன கொண்டு வருவீங்க, கூட சேர்த்துன்னு கொண்டு வந்தா they will have to work. They need not get spoon feeded by the director. அதுதான் நாங்க ட்ரை பண்ணோம். Even now it can happen. So எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நடிகர்கள் வர்றதும் அதை பத்தி விவாதிக்கிறதும். சஞ்சய், அதான் அவர் சார் சொன்னப்போ இந்த பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த தொழில்நுட்பத்துறையிலையும் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் சரி, அப்பொழுது தான் இதனுடைய தரத்தை நம்ம உயர்த்த முடியும். அதற்கு இப்போ நீங்கள் ஒரு படைப்பாளி என்ற முறையில் நீங்கள் இந்த துறையில் இப்போ ஈடுபட்டு பல 10 வருடங்களுக்கு மேலாகவும் பயணித்து வருகின்ற இந்த பட்சத்தில் வந்துட்டு இதற்கான தேவை எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த ஒரு தேவை இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கூத்துப்பட்டறையும் சரி, அங்கே நிறைய தியேட்டர் எல்லாமே இருக்கும். அவங்க அந்த மரபில் வரும்போது அவங்கள சார் சொன்ன மாதிரி நம்ம டைரக்டர் வந்து நிறையா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லாமல் எப்படி நான் பார்க்குறேன்னா, சில நேரங்களில் வந்து டைரக்டர் நம்ம என்ன வேணும்னு சொல்லுவோம், ஆனால் ஆக்டர் வந்து 2-3 ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். இது இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம்னு. ஸோ டைரக்டருக்கு வந்து சாய்ஸஸ் நிறையா இருக்கும். அப்போது அது ட்ரெயின்ட் ஆக்டர் வந்து அதை நிறையா கொடுக்க முடியும். ட்ரெயின் பண்ணாத ஆக்டர் வந்து அவங்க உள்ளுக்குள்ளேருந்து எடுக்கும்போது சில நேரங்களில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் கிடைக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவை வந்து நம்ம எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது.
ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவங்க ட்ரெயின் ஆனாங்கன்னா அது இன்னும் ஒரு முதிர்ச்சியான ஒரு ஆக்டராக வருவாங்கன்னு அதில் கண்டிப்பாக அக்ரி பண்ணுறேன். சரிங்க சார். அதான் அவர் அந்த அதுக்கான தேவை தான். இதை அறிந்து தான் முன்பே நம்மளும் அந்த அதுதான் எனக்கு என்ன, ஐ எம் டெல்லிங் திஸ் இன் அ லைட்டர் வே. மலேசியானால இங்க இருக்கிற தமிழ் துறையை வந்து பொருளாதார ரீதியா மிகப்பெரிய பயனெல்லாம் அடைஞ்சிருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. நட்சத்திர கலை விழாக்கள் நிறைய நடக்கின்றன. பல கோடி ரூபாய் அதுல இருந்து வருது. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. தியாகா தெரியும். ஐ எம் நாட் ஃபார். பட் இருந்தாலும் நடிகர் சங்கம் மூலியமா ஒண்ணு நடத்த போகும்போது நான் வர வேண்டியதா போகுது. மற்றபடி எனக்கு இந்த இதுல இப்படி ஒரு புறம் வந்து இந்த நட்சத்திர கலை விழா வந்து ஒரு தொடர்பா மலேசிய தமிழர்களுக்கு ஒரு தொடர்பா இருக்கும் பொழுது, இங்க இருக்கிற அறிவும் அனுபவமும் ஒரு சின்ன சின்ன குழுவா பகிர்ந்துக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல நடிகர்கள் எல்லாமே நல்ல ஆசிரியர்களா இருக்கணும்ன்றது கிடையாது. நல்ல ஆசிரியர்கள் எல்லாருமே நல்ல படைப்பாளியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த இரு கருத்து பரிமாற்றங்கள் நமக்கு வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு மனோபலத்தை கூட்டும், ஒரு மனோதைரியத்தையும், ஒரு ஒரு கான்பிடன்ஸை கொண்டு வரும். இன்னும் நம்ம பல விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுத்து செல்லலாம். இப்ப கூட நானும் கமிலாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். இனியும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்த பிறகு தமிழ் சினிமா என்பது ஒரு 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 சின்ன பெட்டிக்குள்ள அடங்கி கிடக்க முடியாது. இன்றைய சூழலில் இன்னைக்கு தம்பி சஞ்சய் வந்து ஜெகட் எடுத்த மாதிரி கனடால ஒரு இலங்கை தமிழர் எடுத்துட்டு இருக்காரு, ஸ்ரீலங்கால எடுத்துட்டு இருக்காங்க, ஆஸ்திரேலியால எடுக்கிறாங்க, லண்டன்ல எடுத்துட்டு இருக்காங்க. நான் இப்போதான் ஒரு குழுவை சந்திச்சேன். ஆக வெகுஜன படங்களுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் பிலிம் இல்லாம பல முயற்சிகள் இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு நானும் கமிலாவும் ஒரு வாரமா நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த இது வந்த பிறகு இந்த ஜெகத்தை பத்தி பேசணுன்ற போது, ஏன்னா அப்போ ஒரு தொடர்பு வேணும். சஞ்சய்க்கு தெரியணும் கனடால வந்து என்ன மாதிரியே ஒருத்தர் படம் பண்ணிட்டு இருக்காரு. தே கேன் கனெக்ட் டுகெதர். தே நீட் நாட் மேக் அ ஃபிலிம், பட் யூனோ, புரியுதா சஞ்சய் நான் சொல்ல வர்றது? யூ கேன் ஷேர். அப்போ உங்களை போலவே அந்த கோடியில ஒருத்தர் இருக்காருன்னா இன்னொரு பலம் வரும், இன்னொரு வேற மாதிரியான படம் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வரும்ன்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் we are trying to create. Let us see how it இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போதுங்க சார், ஒரு தமிழ் டயஸ்பரா இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு செய்து அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய தனித்துவத்தை காட்ட ஆரம்பிச்சாக்க இதற்கான ஒரு பெரிய சந்தை வாய்ப்பு இருப்பதா பார்க்குறீங்களா? இல்லை, நீங்க எடுத்த உடனே சந்தைக்கு போக வேணாம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். இப்போ சந்தை, ஏன்னா இது இன்னைக்கு வந்து எல்லாமே சந்தை மயமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் நமக்கு கனெக்டிவிட்டி வேணும். அது ஒரு 10 நிமிஷ ஷார்ட் ஃபில்மா இருக்கலாம், இல்லை 7 நிமிஷம் ஷார்ட் ஃபில்மா இருக்கலாம், ஒரு 90 மினிட்ஸ் ஆல்பம். பட் அது எல்லாமா சேர்ந்து இதெல்லாம் இருக்கு தமிழ்ல. கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த முயற்சிகள் பண்ண ஆரம்பிச்சோம் சார். நம்ம என்ன நினச்சோன்னா ஒரு ஆன்டாலஜி படம் மாதிரி பண்ணலாம். இப்போ சுவிட்சர்லாண்டில் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அங்கே ஒரு தமிழர் இருக்கார். அதுக்கப்புறம் பாரிஸில் ஒருத்தர் இருக்கார், சிங்கப்பூரில் ஒருத்தர் இருக்கார். எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆன்டாலஜி படம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். இப்போ அந்த 11ஆம் மாதம் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சி ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடக்கும். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ஷார்ட் ஃபிலிம்லாம் போடுவோம். அதில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம்னா புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணுறோம். குட். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நிறைய வேணும் இப்போ. ஸோ யூ வில் நோ. நம்ம வந்து ஒரு, ஏன்னா தமிழ் சினிமாவுடைய வெகுஜன சினிமா, இந்த சோகால் கமர்ஷியல் சினிமா ஆர் பிக் பட்ஜெட் ஃபில்மா, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா தன்னுடைய கட்டமைப்பை வந்து வச்சுக்கிச்சு. ஸோ நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ராங்கா தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஐ எம் so happy and proud about it. ஆனால் இதில் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் இது எப்படி கொண்டு போகிறதுங்க சார்? ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லாமல் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கிறதுன்றது கஷ்டம் பாருங்க. இல்லை, அதுதான் நான் சொல்றேன். நான் இதை பற்றி பேசப்பட வேண்டும். இப்போ ஜெகத் படத்தை வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஜெகத் படத்தை வந்து நீங்க கல்லூரிகளில் கொண்டு போய் ஸ்கிரீன் பண்ணணும். தமிழ் இளைஞர்கள் படிக்கிற கல்லூரியில் ஸ்கிரீன் பண்ணணும். இது எந்த விதத்துல உங்களை என்கேஜ் பண்ணல? ஏன் நீங்க 100 ஒரு இளைஞர்களுக்கு போட்டு காமிச்சீங்கன்னா, நான் நிச்சயமா சொல்றேன், ஜெகத் போன்ற படங்கள் 100ல்
சில பேருக்காவது அது வந்து போய் போய் அடிக்கும். அது அவங்கள பேச விடணும். அப்புறம் த டைரக்டர் ஷுட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த ஃபார்ம். வேற வழி இல்லை, நம்ம வந்து அது வளர்க்க வேண்டியதா தான் இருக்கு. இப்ப மேலை நாடுகள்ல வந்து ஃபிலிம் அப்ரிசியேஷன்ன்றது வந்து அவங்க பார்ட் ஆஃப் த கரிக்குலம்லயே இருக்கு. நமக்கு வந்து இன்னும் அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படிதான் இருக்கு. அதுல நிறைய கலைநயத்தை நம்ம வந்து தூக்கி எறிஞ்சிட்டோம். இதை பத்தி நிறைய டிபேட்ஸ் வேணும். நீங்க தமிழ் படங்கள்லயே கூட நான் இதை நாளைக்கு தவறா எடுத்துக்க கூட கிடையாது. அங்க இருக்கிற படங்கள்லயே நீங்க ஒப்பிட்டு ரீதியா நாங்க உதாரணத்துக்கு பேசி காமிக்கலாம். நாயகன் ஏன் மாறுபட்டு இருக்க மற்ற படங்களை விட. So we have to have small appreciation, discussions. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க குளோபலா பார்க்க போனா எல்லா படைப்புக்கும் ஒரு தேவை இருக்கு, ஒரு சந்தை இருக்கு. பல விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படைப்புகள் இப்போ தமிழ்ல வந்து ஒரு படம், இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து புறக்கணிக்கப்பட்டிருந்தால் அதை வாங்குறதுக்கு பிரான்ஸ்ல யாரோ ஒருத்தர் இருக்காங்க, ஜப்பான்ல யாரோ ஒருத்தர் இருக்காங்க, வேற்றுமொழி பேசுறவங்க இருக்காங்க. ஆக இன்னைக்கு நம்ம வந்து ஃபில்ம் இஸ் அ குளோபல் திங், இட்ஸ் நோ மோர் ரீஜனல் திங். ஆனால் நம்ம ரீஜனலுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டாதான் நம்ம வந்து இட் பிகம்ஸ் குளோபல். நம்ம குளோபல் ஃபிலிம்னா உடனே கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு மெர்சிடிஸ் பென்ஸ் போறது கிடையாது. யூ ஹாவ் டு ரீடைன் யுவர் ரீஜனல் ஸ்ட்ரென்த். ஸோ ஐ திங்க் ஃபியூச்சர், இப்போ தம்பி சொல்ற மாதிரி இட் வில் சேஞ்ச். இப்போதான் மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு, தேங்க்ஸ் டு டிஜிட்டல் டெக்னாலஜி. ஸோ அதற்கான ஈக்கோ சிஸ்டம் வந்து இப்போ ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாங்களா? முன்பு ஏன்னா அதுக்கான சாதகம் இல்லை, ஏன்னா எல்லாமே தியேட்டரில் தான் வரணும். ஆனால் இப்போ வந்து இந்த ஓடிடி இதெல்லாம் வந்துட்ட பிறகு நமக்கான அந்த ஈக்கோ சிஸ்டம் ஓரளவுக்கு சாதகமாக வந்திருக்கு. இதை தான் நம்மளுடைய புதிய படைப்பாளிகள் பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், இதுதான் புதிய படைப்பாளிகள் பயன்படுத்திக்கணும். இன்னும் கொஞ்சம் அகடமிக்காவும் கொஞ்சம் இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமோன்றது தான் என்னுடைய, ஏன்னா நான் அதுல இருந்து வந்ததுனால ஐ எம் டாக்கிங் அபவுட் யூ மஸ்ட் ஹேவ் டிஸ்கஷன். இதுக்காக பெரிய ஃபிலிம் ஸ்கூல் போகணும் அப்படிலாம் கிடையாது. யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் டிஸ்கஷன். You can have over 10 young, like-minded directors over a dinner or over a evening, over a drink. You can have a discussion about this. சார், நீங்கள் சொன்னீங்க அது ஒரு விவாதம் தேவைப்படுகிறது, ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது தமிழ் டயஸ்போராக்கள் அப்படிலாம் சொன்னீங்க. அதே சமயத்தில் இப்போ நம்ம விவாதம் தேவைப்படுது. நம்ம ஊர்ல விமர்சனங்கள் அல்லது வந்து வெட்டி சாய்க்கிற விஷயங்கள் தான் இருக்கு. ஒரு உண்மையான விவாதம் வந்து ரெண்டு சைடையும் உங்களுக்கு வந்து பலமுள்ளவர்களாக்கும். விமர்சனிக்கணுன்றதுக்காக விமர்சிக்கிறது வந்து சரி வராது. அதற்கான வழிகாட்டுதல்கள் செய்வதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் அதற்கான ஒரு தளத்தை நம்ம உருவாக்க வாய்ப்பு இருப்பதை நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவுலாம் செய்ய தேவையில்லை. இந்த விவாதத்தை கொண்டு வருவதற்கு நம்ம பேசலாம், நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அதான் இப்போ நமக்கு இந்த தொழில்நுட்பம்லாம் வந்துட்ட பிறகு இதெல்லாம் ஒரு சாத்தியம் நிச்சயமா தேவை, நம்மளுக்கு இது நிச்சயமா தேவை. அது என்னுடைய பங்களிப்பு என்னவோ அதில் நான் கண்டிப்பா I am ready to do it. சஞ்சய், இதில் நீங்கள் உங்களுக்கான தேவை என்ன இருக்குன்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு படைப்பாளியாக நீங்கள் இது வரைக்குமே பல்வேறு சவால்கள்லாம் கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இதையும் தாண்டி உங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், அல்லது நம்ம இந்த படைப்பை வந்துட்டு இன்னும் நேர்த்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வசதியாக இருக்கும்னு சொன்னாக்க உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்குதா பார்க்குறீங்க? மிகப்பெரிய தேவை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னலாக போகிறதா இருந்தால் கூட ஒரு ரீஜனல் சினிமா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய டைரக்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, உலகத்துக்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க மண்ணில் வந்து அந்த ஈக்கோ சிஸ்டம் அவங்கள வளர்த்து விட்டுருக்கோம். அந்த ஈக்கோ சிஸ்டம் வந்து டைரக்டர் மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற எல்லா ஆக்டரும் சரி, டெக்னீஷியனும் சரி, ஓரளவுக்கு வளர்த்து விட்டுட்ட கையோட ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உலகத்துக்கு போகிறாங்க இல்லையா? இப்போ இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்மளோட லோக்கலோட அக்செப்டன்ஸ், அதாவது நம்ம வந்து சும்மா ஒரு வெறுமனே வந்து நான் இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு படம் அனுப்புகிறேன், அது பேருக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் படம் செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு அது போட்டுக்கலாம், நம்ம அந்த லாரல்ஸ் போட்டுக்கலாம், நானும் இன்டர்நேஷ்னல் போயிட்டேன்னு. ஆனால் ஒரு சஸ்டைனபிளான சினிமா செய்யணுன்னா அந்த 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 மண்ணும் அந்த மக்களும் சேர்ந்து அது இது பண்ணணும் இல்லையா? இப்போ நம்மளுடைய மிகப்பெரிய இது வந்து எப்படின்னா, இப்போ மலேசியாவில் தமிழ் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வேணுமா
அப்படிங்கிற விவாதத்துக்கே முதல் வச்சுருக்கேன். எதுக்கு நமக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தேவை? நம்ம தான் கம்ஃபர்டபுளாக வந்து அந்த படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இந்தியாவிலேருந்து வர படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குமேங்கிற மக்களுடைய அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கிறது தான். மற்றபடி நம்ம வந்து இந்த 20 வருஷத்தில் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சரி ஒரு மலேசியா ஒரு 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 மலேசியா படத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம் வரும்போது மற்றது எல்லாமே வேகமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்மளும் நம்மளோட கடமையை செஞ்சுருக்கோம். எல்லாமே சினிமா, அதாவது ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எனக்கும் பேனாவுக்கும் உள்ள வேலை தான். நான் ஒரு பெயிண்டராக இருந்தால் எனக்கும் பெயிண்டிங். ஆனால் சினிமான்னு வரும்போது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு இண்டஸ்ட்ரி வருது, ஒரு கவர்மெண்ட் பாலிசி அதில் இருக்குது, மீடியா இருக்குது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரி க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது நம்ம எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை பார்க்குறோங்கிற பெர்ஸ்பெக்டிவே தவறாக இருக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் உடையணுங்கிறது தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறையா சார் சொன்ன மாதிரி நிறையா ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணி அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய அறிவு இங்கே இருக்கிற இதெல்லாமே சேரும்போது நம்ம வந்து மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா உங்ககிட்ட நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஃபினாஸ் இருக்கு, யூ ஹாவ் ஃபினாஸ். நாங்கள் முன்ன வந்து இந்த ஃபிலிமில் எடுக்கும்போது we used to hire equipments from FEGன்னு ஒரு கம்பெனி இருக்கு. நான் அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸை இந்தியாவில் பார்த்ததே கிடையாது. So you have all the infrastructure, but the influence of mainland cinema நிறைய இருக்கு. அதை நீங்க வந்து மோர் தென் எப்படி நல்ல படங்களை பார்க்கறதுன்றதை விட எப்படி மோசமான படங்களை தவிர்க்கிறதுன்றதான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். Why 3 hours நீங்க 2 hours நீங்க வந்து ஒரு ஃபிலிம் பார்க்க போறீங்கன்னா, why that 2 hours is valuable? You get entertained. நீங்க ஸ்பைடர்மேன் பாருங்க, நீங்க எல்லாம் பாருங்க, ஆனா என்டர்டைன்மெண்ட்ன்ற பேர்ல வந்து you must know how to reject a film. Let us not talk about the serious film. In the mainstream film itself, we should know how to reject a film. நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. அது நம்ம வந்து விவாதங்கள் மூலியமா தான் கொண்டு வரணும். இப்போ நீங்க வந்து இங்கிருந்து அதாவது நீங்க ஒரு சர்வதேச லெவல்ல தான் நீங்க திங்க் பண்ண முடியும். எங்களுக்காவது 7 கோடி தமிழர்கள் இங்க இருக்காங்க அப்படின்ற விதத்தில் நாங்க அதை நீங்க வந்து யோசிக்கும் போது யூ ஹாவ் டு திங்க் மலேசியன் தமிழ் இண்டஸ்ட்ரி இன்டர்நேஷனலி. பிகாஸ் நீங்க லோக்கல் மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு மட்டுமே பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ரீச் த குளோபல். நான் முன்ன மாதிரி தியேட்டர்ல மட்டும்தான் பார்க்கணுன்றது கிடையாதுன்றது இல்லாம இன்னைக்கு எங்க வேணா ரீச் ஆகலான்னும் போது your own market has grown big. We have to sit and talk together and find a solution. இது பெரிய இது ஒண்ணு, நீங்க போக போக அப்படிதான் வந்து உட்காரும். பட் ஸ்டில் a healthy discussion will make it faster. சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தைவானில் வந்துட்டு இந்த கோல்டன் ஹார்ஸ் அவார்ட்ஸ், அதாவது உலகெங்கும் இருக்கின்ற இந்த சீன மொழி திரைப்படங்கள், அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருதளிப்பு விழா இதெல்லாம் அவங்களையும் சேர்த்து செய்யப்படுகிறது பாருங்கள். அந்த அடிப்படை ஈவன் ஹாலிவுட்டில் கூட மற்ற மொழி படங்களுக்கு கூட அங்கீகாரம்லாம் கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அங்கே இந்தியாவில் செய்யக்கூடிய இந்த விருதளிப்பு விழாவில் அந்நிய நாட்டு, குறிப்பாக இந்த தமிழ் டயஸ்போரா எடுக்கக்கூடிய படங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையிலான அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற தேவை இருப்பதா பார்க்குறீங்களா? இல்லை, நான் அதைத்தான் சொல்கிறேன். நான் இப்போ நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் ஒன்றை கிரியேட் பண்ணி அதில் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக போகுது. ஏன்னா நமக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவோட வியாபாரம்ன்றது வந்து 1000 கோடி ரூபாயில இருந்து பல 100 கோடி ரூபாயில இருந்து சில கோடி ரூபாய்கள் வரைக்கும் இருக்கு. ஆனால் நாம் எல்லாமே ஒரு பொது மேடையில வைக்காம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபில்ம்ஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்ம் நம்ம பண்ணா இட் வில் பி ஆஸ் பிக் அஸ் த மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்முடைய அதனுடைய ட்ரேடு, அதனுடைய இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வேற, இது வேற. உண்மையா சொல்ல போனா நீங்க குளோபல் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி படங்கள் தான் தேவைப்படுது. அப்புறம் நீங்க சைனீஸ் ஃபிலிம்ஸ் வந்து அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா, இன்னுமே வந்து இந்த தாய் தமிழ்நாட்டுல இங்க கோடம்பாக்கத்துல வந்து மற்ற இடத்துல எடுக்கிற தமிழ் படங்களை வந்து இன்னும் இங்க அங்கீகரிக்கப்படலன்றது தான் என்னுடைய கோபமாவும் இருக்கு. ஸ்ரீலங்கால இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி
கவலைப்படணும். ஸ்ரீலங்கால எப்படி என்ன தமிழ் படம் எடுக்கிறாங்க, மலேசியால ஏதோ ஜெகத்துன்னு ஒரு படம் வந்திருக்காம, கனடால யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காமன்னு சொல்லிட்டு இவங்க தான் அதை கிரியேட் பண்ணோம். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இங்க இருக்கிற படங்கள் மட்டுமே தயாராகிற சந்தை ரீதியான படங்களை மட்டுமே கவனிப்பது தான் ஒரு பெரிய இது. ஒரு ஒரு சமூக ரீதியாகவோ இல்ல வந்து இது வந்து ஒரு ஆர்ட்டாவோ இன்னும் நாங்களே நெருங்கல. அப்புறம் நீங்க எங்க பாவம். ஆனால் காலங்கள் மாறும். இதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். soon we will form a platform. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதான் நீங்கள் சொன்னது போல் இது பேசுவதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கும் கூட தனி விவாத களம் தேவைப்படலாம். அந்த அடிப்படையில் வந்துட்டு இப்பொழுது சஞ்சீவினுடைய இந்த 3 திரைப்படங்கள் மலேசிய திரையரங்குகளில் விரைவில் வரவிருக்கின்றது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக ரசிகர்களுக்காகவும் அதே சமயத்தில் இங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய படைப்பாளிக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் என்ன சொல்லுவீங்க? என்னுடைய தனிப்பட்ட விஷயம், மலேசிய தமிழ் படங்களில் மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் படமாக ஜகத்தை நான் பார்க்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக மச்சாய் அண்ட் ப்ளூஸ், 3 வெவ்வேறு விதமான படங்கள். 3மே கொஞ்சம் அடல்ட் விஷயங்கள் இருந்தாலும் 2வது 3வது படத்துல மிகவும் ரசிக்கக்கூடியவை. மச்சாய் வந்து இன்னும் வைடரான ரீச் போகும். ஏன்னா அதுல வந்து ஒரு 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 விறுவிறுப்பான ஒரு கடத்தல் வேற நடக்குதுன்றதுனால போகுது. ப்ளூஸ் வந்து ரொம்ப மென்மையான ஏறக்குறைய ஒரு காதல் கதை. காதல் அப்படின்றது வந்து அது ஒரு பெண்ணோட தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய படைப்பு மேல காதல் இருக்கலாம். அதுதான் வந்து ப்ளூஸ் சொல்லுது. ஆக எல்லாமே ஒரு மனிதனுடைய மிக மென்மையான உணர்வுகளை வச்சு பின்னப்பட்ட கதைன்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான படங்களா இப்போ தற்சமயம் மலேசிய தமிழ் படங்கள்ல எனக்கு தெரியுது. மக்களும் கண்டிப்பா ரசிப்பாங்க. அப்புறம் இந்த படைப்பாளி வெற்றி பெற்றால்தான், இந்த படைப்புகள் வெற்றி பெற்றால்தான் மலேசிய தமிழ் சினிமா இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துட்டு செல்லும். இல்லைன்னா எங்களை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் இது மிக பழுத்த ஒரு காலகட்டம் மலேசிய தமிழ் திரைப்படம் வேறு ஒரு அடுத்த கட்ட மேல்நிலைக்கு செல்வதற்கு. அதற்கான அடித்தளமாகத்தான் நான் இந்த 3 படங்களையும் பார்க்கின்றேன். நன்றியை தெரிவிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் இவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் வந்துட்டு நீங்கள் நேரத்தை எடுத்து இந்த படத்தை பார்த்து அதன் பிறகு ஒரு ஒரு கடப்பாடோடு இன்னொரு கலைஞனை நம்ம அவங்களுடைய வேலையை படைப்பை வந்துட்டு நம்ம பாராட்ட வேண்டும், அல்லது அதற்கான கருத்துக்களை உண்மையான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த பேட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் துறை எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற வேண்டும், உலகளாவிய ரீதிக்கு வந்துட்டு செல்வதற்கு எது போன்ற முயற்சிகள் வந்து புதிய படைப்பாளிகள் இருக்க வேண்டும் என்ற போன்ற பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க. அந்த வகையில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். அடுத்தடுத்து சந்தர்ப்பங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக நாம் வேறு பல்வேறு விஷயங்களை பேசுவோம். நிச்சயமாக மலேசிய வாழ் தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, அவருடைய மேம்பாட்டிற்காக நான் என்னைக்குமே காத்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி மூலமா நல்ல ஒரு படைப்பாளி சஞ்சய் பெருமாள் அவரோட கலந்து கொண்டதற்கும், தியாகா என்னுடைய நண்பர் ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட பேசுனதுக்கும், உங்களுடைய பார்வையாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் நன்றிகளும். நன்றிங்க சார். நன்றி சார். நீ என்ன அவ்வளோ ஜாக்கெட்டா காட்டுறான் ஜாக்கெட்டை? முட்டுது, மூழ்கிடுவேன்னு பயமா இருக்கா? உடஞ்சி விழுற மரம் தான் ஆர்ப்பாட்டமா சத்தம் போடலாம். நான் விதை முளைக்கிறது அமைதியாக தான் இருக்கும்.